அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்களா, அந்த ரெக்கவரி ஏஜென்ட்டு அவங்க நம்மள்ட்ட அத்துமீறினா என்ன பண்ணுறது? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பேங்கில் கடன் வாங்கியிருப்போம். கடன் அப்படின்னா அக்ரிமெண்ட்டு பேசிஸில் நம்ம கடன் வாங்கியிருப்போம். ஸோ அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ பணம், அதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு, இத்தனை வருஷத்தில் கட்டணும் அப்படின்னு ஒரு டென்யூர் பீரியட் போட்டு அக்ரிமெண்ட்டு போட்டு நம்ம பணம் வாங்கியிருப்போம். அந்த பணத்தை நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ அமௌண்ட் கட்டிக்கிட்டே இருப்போம். அந்த அமௌண்ட்டை சம்டைம்ஸ் கட்ட முடியாது. 1 மாதம் லேட் ஆகும், 2 மாதம் லேட் ஆகும். அப்படிங்கிற டயத்தில் நம்மளுடைய அமௌண்ட்டை அவங்க வாங்கிறதுக்கு அவங்க கலெக்ஷன் ஏஜெண்ட்டை அனுப்புவாங்க. அவங்களுடைய கலெக்ஷன் ஏஜெண்ட்டை அனுப்புவாங்க. அது எந்த பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லைன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த நிறைய ஃபினான்ஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய பார்க்குறோம். அந்தமாரி ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோ ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை மகளிர் குழுவாக இருக்கட்டும், இந்தமாரி எதுவாக இருந்தாலும் அவங்க கலெக்ஷன் ஏஜெண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு 12 மாதம் லோன் அப்படின்னா ஒரு 5-6 மாதம் கட்டிட்டு வந்திருப்போம். அந்த 7வது மாதம் கட்ட முடியாது, 8வது மாதமும் கட்ட முடியாது. அந்தமாரி டயத்தில் அந்த அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணி அந்த பேங்க்கில் சப்மிட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலையை தவிர, கட்டாத நம்மளை த்ரெட்டன் பண்ணுறதோ, மிரட்டுறதோ, இல்லை திட்டுறதோ, இல்லை தகாத வார்த்தை பேசுகிறதோ, இல்லை அடிக்க முற்படுறதோ, இல்லை ஏதாவது நமக்கு வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு லோன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்தாங்கன்னா வண்டியை தூக்க போகிறேன், வண்டியை சீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க. வீட்டுக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி எழுதி போடுறது, வீட்டை சீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, பக்கத்தில் சொல்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க வச்சுக்கக்கூடாது. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பணத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 7 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளே வரைக்கும் தான் கால் பண்ணி பேசணும். அந்த டயத்தில் கஸ்டமர் என்ன டைம் சொல்கிறாங்களோ அப்போ தான் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் சண்டை போடுறது, தகாத வார்த்தையில் பேசுகிறது, பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறது, நம்ம பணம் வாங்கினதுக்கு செக்யூரிட்டி கையெழுத்து போட்டவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, அவங்க இல்லை பக்கத்தில் அம்மா அப்பா அந்தமாரி உள்ளவங்கள்ட்ட ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுறது, இந்தமாரியான மிஸ்பிஹேவியர் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படியாவது பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில். சரி, நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். பேங்க் நமக்கு பணம் கொடுக்குறாங்க, பதிலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பணத்துக்கு பணமாக நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம். ஸோ நம்ம மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க மூலமாக நம்ம பயன்பெறுறோம், நம்ம மூலமாக அவங்க பயன்பெறுறோம். பேங்குக்கும் நமக்கும் உள்ள விஷயம் இது. ஸோ அதுக்கு அவங்க அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் பணம் கொடுக்குறாங்க. அக்ரிமெண்ட்டில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஆர்பிஐ ரூல்ஸ் படி இந்தந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். எவ்வளோ பணம் கொடுக்குறோம், எத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ டென்யூர் பீரியடு, கட்டலைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது போக நீங்கள் கட்டலைன்னா சட்டப்படியாக தான் நம்மளுடைய வாகனத்தை அவங்க பறிமுதல் பண்ண முடியும். பறிமுதல் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் போகணும். ஆர்பிட்ரேஷனில் குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும், இல்லை டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பணும். 15 நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டு நமக்கு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பி தான் அவங்க நம்ம வண்டியை சீஸ் பண்ணணும். டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புனாலுமே நம்ம வண்டியை அவங்க சீஸ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆர்பிட்ரேஷன் போய் அங்கே சீசிங் ஆர்டரோடு தான் வண்டியை சீஸ் பண்ண முடியும், வீட்டை ஜப்தி பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். லீகலாக போகணும் அப்படின்னா இது ஒன்று தான். இன்னொரு வழி இருக்குது. நம்ம செக்கு மூலமாக நம்ம பணத்தை கலெக்ஷன் பண்ணுவாங்க, ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி. அப்படி செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செக் பவுன்ஸ் கேஸ் போட்டு நம்மள்ட்ட பணத்தை வாங்க முடியும். இந்த 2 பேசிஸில் மட்டும்தான் அவங்க நம்ம மேலே கேஸ் போட்டு பணத்தை வாங்க முடியுமே தவிர, மற்றபடி வேறு எந்த விதத்துலையுமே நம்மளை டார்ச்சர் பண்ணுறதோ, த்ரெட்டன் பண்ணுறதோ, அந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நம்மளை த்ரெட்டன் பண்ணுறாங்க, ஒரு கலெக்ஷன் ஏஜெண்ட் அத்துமீறுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கே வரக்கூடாது, வீட்டில் சத்தம் போடக்கூடாது. வீட்டுக்கு பேசுகிறதே தப்பு, வீட்டில் சத்தம் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பேசக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்தமாரி அத்துமீறுறாங்க, தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க, வண்டியை சீஸ் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க கூப்பிட்டு அவங்கள கண்டித்து வான் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, ரொம்ப அடிக்க வராங்க, வண்டியை வலுக்கட்டாயமாக பிடுங்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது அந்த சூழலை பொறுத்து இருக்குது. மற்றபடி பணத்தை நம்ம கொடுக்குறோம், அதை வாங்கி பேங்க்கில் சப்மிட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஸோ அதை ப்ராப்பராக செய்யணும். அதை விட்டுட்டு சத்தம் போடுறது, வீட்டில் பேசுகிறது, அந்தமாதிரிலாம் பண்ணால் உடனே தயங்காமல் 100க்கு கால் பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா உடனே ஆன்லைனில் 100க்கு கால் பண்ணிவிட்டு அந்த இடத்த விஷயத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. அப்படி உங்கள்கிட்ட அத்துமீறி யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த பேங்க்கு மேனேஜருக்கு கூட கால் பண்ணி, அது எந்த பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, நான் பேங்கிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு, எனக்கு ஆர்பிட்ரேஷன் கொடுங்க, நாங்கள் வந்து பேசிக்கிறேன், அது மூலமாக சீஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதுக்கும் அவங்க வந்து தடை சொல்கிறாங்க, உங்கள் மேனேஜரும் வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேனேஜரையும் சேர்த்து கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம்.